ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழ்நாடு காவல்துறையில ஒரு வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பத்தி தெளிவா பார்ப்போம். அதாவது வாங்க உள்ள போவோம். 14/3/2024 அன்னைக்கு வந்து இந்த வேக்கண்ட் வந்து வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிப்போர்ட்டர். இது வந்து நீங்க 12th முடிச்சிருந்தா போதும். அதுலயும் வந்து 12th தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டா கன்ஃபார்ம் படிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணவே முடியும். சரிங்களா? அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மறைமுகமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 36 வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 54 சொல்லியிருப்பாங்க. ஆனா 36 தான் வேக்கண்ட். 18 வேக்கண்ட் வந்து பிளாக் பண்ணிருவாங்க. ஆனா ஸ்டார்டிங் சேலரி நல்ல சேலரி. 36,200 ஸ்டார்டிங்ல தராங்க அப்படின்னு இருக்காங்க. ஒர்க் வந்து எங்கே கொடுக்குறோம்னு சொல்லிடுறோம்னா, அதாவது ஃபீல்டு ஒர்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்ட்ரிக்ட், சிட்டி இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கிற நியூஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வேகன்சி வந்து கேட்டகரிஸ் வைஸ் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ் டைம் வந்து 20% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 போன வருஷம்லாம் வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அதை அப்படியே அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதில். அதே மாதிரி கம்யூனிக்கல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, மேலே சொன்னோம்ல கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருந்தாங்களா, அதை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சா போதும். அதே மாதிரி உமன்ஸ் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா, உமன்ஸ்க்கு வந்து 30% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உமன்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, நீங்கள் ஆஃப்லைன். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் இந்த ஃபார்ம் கீழே இருக்கும், இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நம்ம அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அது எந்த அட்ரஸை நான் கீழே சொல்கிறேன் தெளிவாக. சரிங்களா? அப்படி பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூ. ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தமிழில் வந்து எலிஜிபிளாக இருக்கிறக்காண்டி தமிழ்நாட்டில் வேலை பார்க்க போகிறீங்க, அதனால் எலிஜிபிளுக்காண்டி தமிழ் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் டெஸ்ட், அவ்வளோதான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓசியாக இருக்கும் பட்சத்தில் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதிகபட்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கு ஏஜ் வந்து என்ன சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா? ஏன்னா நிறையா கன்ஃபார்ம் நிறையா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் நிறைய பேர் வந்து எனக்கு ஏஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்காண்டி தெளிவுபடுத்துறக்காண்டி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் வந்து நீங்கள் வந்து 1/7/2005க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். சரிங்களா? 1/7/2005க்கு முன்னாடி பிறந்தால் தான் அப்ளை பண்ணவே முடியும். அதே மாதிரி நீங்கள் பிசியாக இருக்கும் பட்சத்தில் வந்து 1/7/1989 அன்னைக்கோ அல்லது அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். அதுவே எஸ்சியாக இருந்தீங்கன்னா 1/7/1986 அதுக்கு அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். முன்னாடி பிறந்திருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஓசி, அதாவது உங்கள் பிசி எஸ்சியை தவிர்த்து இருந்தீங்கன்னா 1/7/1991 1/7/1991க்கு அப்புறம் வந்து பிறந்திருக்கணும். 32 வயசு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? +2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் தமிழ் வழியில் மட்டும்தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைப்ரைட்டிங் வந்து ஷார்ட்டனில் வந்து சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். எவ்வளோ? 120 வேர்டு பெர் மினிட் ஷார்ட்டனில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஷார்ட்டன்லையும் நீங்கள் சீனியர் கிரேட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்லேயும் ஹையர் முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங்கில் ஹையர் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் ஷார்ட்டன்லேயும் ஹையர் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஒர்க் வந்து கம்ப்யூட்டரை பற்றி ஒரு நார்மலான நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்ட்டுருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியுடன் வாழ்வீர்களா, ஒரே வீட்டில் வசிப்போரா, இந்த மாதிரி கேட்பாங்களா, அந்த தான் கேட்டிருக்காங்க, வேணும் இல்லை. அப்படி வசிச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வச்ச எக்ஸாமில் ஏதாச்சும் பார்த்து எழுதி ஏதாச்சும் மால் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து உங்களை வந்து உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னு நடவடிக்கை எடுத்திருந்தால் நீங்களும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை.
அதே மாதிரி எலிஜிபிள் கிரைட்டீரியாவுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து எலிஜிபிள், அதாவது உங்களுக்கு டைப்ரைட்டிங் இல்லை ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது வேஸ்ட். அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எது இருந்தாலும் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. செலெக்ஷனுக்கான முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா ஸ்கில் டெஸ்ட் தான். நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் டூரேஷன் தான். நீங்கள் எவ்வளோ இதில் ஷார்ட் அண்ட் வேகமாக முடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் முடியும். அதை பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெளிவாக கொடுத்துருவாங்க. எக்ஸாம் வந்து அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. தமிழில் வந்து 50 மார்க் கேட்பாங்க. இல்லை நீ கன்ஃபார்ம் 20 மார்க் எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும், பாஸே ஆக முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை. வாங்க. நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா, ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ ரெண்டுமே வந்து சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஏன்னா கம்மியான பேர் தான், மொத்தமே 56 இது பேரில் 36 பேர் தான் எக்ஸாம். 54ல் 36 பேர் தான் எக்ஸாமே. ஸோ அதனால் அங்கே வந்து டேரெக்டாக வர சொல்லி அங்கே வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து செலவு இதெல்லாம் மிச்சமாகும்ல. என்னென்ன ப்ரூஃப் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, 10th மார்க் ஷீட்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டு. எதுக்காகனா டேட் ஆஃப் பர்த்துக்காண்டி. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு, அது டைப்ரைட்டிங்கோட அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா நீங்கள் நன்னடத்தை உடையரா அப்படின்னு சொல்லிட்டுருக்காண்டி, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மேலே எனக்கு எந்த இது இல்லைன்னு சொல்லிட்டுக்காண்டி யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் அல்லது ஹையர் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது க்ரீன் இங்கில் சைன் போடக்கூடிய ஆஃபீஸ் யார்ட்டையாச்சும் வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டால் போதும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் அதே அனுப்பிச்சுட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட். அதாவது ஃபஸ்ட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணணும். அடுத்து மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றது, மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து மேரேஜ் ஆகிடுச்சா அன்மேரிடா. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தழும்புகள் அல்லது மருக்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் அடையாளம், 2 அடையாளம் கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி இந்தியனா என்னென்னு கொடுத்துருங்க. அடுத்து ஃபாதர் நேமு, அடுத்து மதர் நேமு, அப்பா நேமு, அடுத்து அம்மா நேமு, அடுத்து இமெயில் ஐடி, அடுத்து ரிலீஜன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அந்த மாதிரி என்னவோ கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கா, தமிழ்நாட்டில் வாங்கியிருந்தீங்க, தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தால் தான் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைனா அதர் ஸ்டேட்டுக்காரங்கன்னா நோன்னு கொடுத்துருங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி கொடுத்துருங்க. அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இதுக்கு எல்லையாக இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஷனோட எல்லைப்பகுதியில் வருதோ அந்த ஸ்டேஷன் நேமை கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ்ஸு இப்போ வேறு ஏதாச்சும் அட்ரஸில் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து இதாகும். ஏன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்றா இருக்கும், கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து வேறு இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸை கொடுத்து அதுக்கு பக்கத்தில் எந்த ஸ்டேஷன் இருக்கோ அதை கொடுக்கணும். ஒரே அட்ரஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது தேவையில்லை. ஒரே இதை மட்டும் இது அப்படி மேலே என்ன எழுதிங்களோ அதே கீழே எழுதிடுங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 10th மார்க் ஷீட்டு, அதோட மார்க் ஷீட் நம்பரு, 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் நம்பரு, டிகிரினா அதோட சர்டிஃபிகேட்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. அடுத்து ஷார்ட் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் வந்து டைப்ரைட்டிங் அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதையும் எந்த வருஷம் பாஸ் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்து வந்து 10th வந்து 10th வந்து தமிழை ஒரு பாடமாக படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்என்எஸ் கொடுங்க, நோண்டாங்க கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்னா அதை பற்றி மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முடிச்சிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் சைன் போட்டுருங்க, டேட்டு போட்டுருங்க. அதாவது நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சேர்மன் செலெக்ஷன் கமிட்டி, த போலீஸ் சாட்டன் ப்ரூ ஹெட் குவார்ட்டர்ஸ், 2nd floor, ஓல்டு கேஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங், டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், மயிலாப்பூர், சென்னை. சரிங்களா, நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு மேலே இந்த அட்ரஸை எழுதணும். சரிங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது வந்து
கிடைக்கக்கூடிய அந்த ஆணை, அதாவது தமிழ் வழியை வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், அந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்த ஆணையை வந்து கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து தமிழ் வழி சான்றிதழ், இது வந்து ஸ்கூலுக்கானது. அடுத்து இருக்க இந்த தமிழ் வழி சான்றிதழ் வந்து காலேஜுக்கானது. சரிங்களா? அறிஞ்சு தெரிஞ்சு தெளிவாக படிங்க. தேங்க்யூ.